Taste the Daily. இலங்கை கடற்படையிடமிருந்து தமிழக மீனவர்களை மீட்க கோரிய ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஒருவர் எங்க மீனவர்களை மீட்டுக் கொடுங்கள், இல்லை என்றால் எங்களை குண்டு போட்டு அழித்து விடுங்கள் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த வியாழக்கிழமை இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களை மீட்க மைனாரிட்டி பாஜக அரசும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க மக்கள் விரோத ஸ்டாலின் அரசும் தவறுவதால் அவர்களது குடும்பம் நாள்தோறும் அல்லல்பட்டு வருகிறது. பிள்ளைய பொழைச்சு நிக்கிற பிள்ளைகளை நீங்க பிடிச்சிட்டு போய் போட்டீங்கன்னா சரியில்லை, எங்களுக்கு வாழ்வார் அந்த பிள்ளைகளை வச்சு தானே நாங்க வாழ்வோம். என் பிள்ளை குட்டிகளை விட்டு நாங்க எப்படி நாங்க உயிரோட வாழ்வோம்? எங்களுக்கு காடு தெரியுமா, செடி தெரியுமாயா? எங்களுக்கு ஒன்றும் தெரியாதியா. கடலை விட்டா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க வாழ்வாரமே எங்களுக்கு அதானியா இருக்குது. காலத்துக்கு மக்களை பூரா கொண்டுட்டு போய் போடுறீங்களே, இதுக்கு ஒரு முடிவை கொடுங்கய்யா. இல்லைன்னா எங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் உலக மக்களை அழிங்கய்யா குண்டப்பட்டு. அதானியா எங்களுக்கு முடிவு. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மற்றும் விவசாய சங்கத்தினரை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கைது செய்தது. புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் உள்ள மந்தை புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக வணிக வளாகம் கட்டப்படுவதையும் மழைநீர் ஓடையின் குறுக்காக கழிவுநீர் தொட்டி கட்டப்படுவதை கண்டித்தும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளை புறக்கணிக்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதிமுக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளை திறக்கச் சொல்லி திமுகவினர் மிரட்டிய நிலையிலும் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். அங்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிக்காக போராட்டத்தில் ஈடுபடும் எதிர்க்கட்சியினரை மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கைது செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.